பண்ணுங்கடா, கண்டிஷனாக ஃபாலோ பண்ணணும். கேட்க மாட்டேங்க நம்பர். அப்போ இது கிட்டத்தட்ட இது எத்தனை நாளில் குணமாகும் டாக்டர் சொன்னார் இருக்கும்? இப்போதைக்கு 10 நாள். ஒரு புத்துருட்டா இருக்கு. என்ன கதை? எந்த சுச்சி எங்கே இருக்கு? நமக்கு ஒரே குத்துட்டா இருக்கு. என்ன கதை? நம்ம அப்படியே படுக்க போட்டாங்களா? யார் பைக் ஓட்டாலுமே மேக்ஸிமம் முடிஞ்ச வரையும் பார்த்துட்டு கவனமாக ஓட்டுங்க. நம்ம 7 போனாலுமே வேலையில் போகிற வந்தால் கண்டிப்பாக நம்ம வெட்டிகளை வர வாய்ப்பு இருக்குங்க. முடிஞ்ச வரையும் கொஞ்சம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரையும் கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் ஒதுங்கியே போங்க. வணக்கம், நான் தான் கேட்கறதுல எப்படி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கான வீடியோவில் போய் எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சேடு மூமெண்ட் தாங்க நடந்துட்டு. ஸோ அந்த சேடு மூமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாப்பிள்ளைங்க நம்ம கூட ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்களா, நம்ம BMW ரைடருங்க அவர். ஸோ அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சர்ஜரி பண்ணியிருந்தீங்க. ஸோ சேடாக இருக்குங்க. இப்போ அவர் தான் டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ வீட்டில் இருக்கப்போ அவர் வீட்டில் தான் போய் பார்க்க போகணும். என்ன மேட்ரு என்ன கதைங்கிறது போக டீட்டெயிலாக சொன்னாங்க. நம்ம மயில்வாகனத்துக்கு நம்ம போகும்போது நான் அந்த வேலை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. ஓகே, நம்ம மயில்வாகனத்தை எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம கிளம்பி தாங்க போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னா, மயில்வாகனத்தை எடுத்து கிட்டத்தட்ட 2-3 நாள் கிட்ட ஆச்சுங்க ட்ரைவ் பண்ணி. கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 3 days மேலே ஆச்சு நம்ம மயில்வாகனத்தை எடுத்து. ஏன்னா நம்மள்ட்ட இன்னொரு ஸ்பேருக்கு இன்னொரு வண்டி லோக்கலில் ஓட்டுறதுக்கு இருக்குங்க. ஸோ நம்ம ரைடு போகும்போது மட்டும் தான் நம்ம மயில்வாகனத்தை எடுப்போம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லாங் போகிறதா இருக்கட்டும், கொஞ்சம் பிளாக் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மயில்வாகனத்தை எடுப்போங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மயில்வாகனத்தை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். அப்படியே அவரை அப்படியே ஒரு இடத்துல ஒதுக்கி விட்டு ரெஸ்ட் எடுங்க டியூடுன்னு சொல்லி அந்த ஒதுக்கி விட்ருவாங்க. அவர் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தான் இருப்பார். ரைடு போகும்போது மட்டும் அவரை லைட்டாக எழுப்புவாங்க. அதனால எலும்பி அப்படியே ரெடியாகி ஜம்முன்னு வந்துடுவாருங்க. அதனால அவரை கூப்பிட்டு போக மாதிரி இருக்கும். பட் இப்போ 3 days ஆச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அப்படியே ஒதுக்கி விட்ருணும். இந்த டைமில் தான் நம்ம லாக் பண்ணனால லேட்டாக எடுத்து போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ போகும்போது ஃபியூலும் போடணுங்க. ஃபியூல் போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம BMW நம்ம சக ரைடருங்க, அதாவது நம்ம மாப்பிள்ளை வீட்டு தாங்க போகிறோம். மாப்பிள்ளை வீட்டில் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆகிட்டுங்க அவருக்கு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மள ரைடில் வந்துருப்பாரு, எங்கெல்லாமோ நம்ம பேருக்கு அதே விஷயங்க. இப்போ ரீசெண்டாகிட்டு ஒரு வெளியே ஒரு இடத்துக்கு சின்ன இடத்துக்கு எங்கேயோ பேருக்காரு போல இருக்குங்க. அப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமாக ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 60-70 அந்த ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட என்னாச்சுன்னா அவர் திடீர்னு பெரிய ஒரு குண்டு ஏதோ வந்து அந்த ரோட்டில்ங்க, ஏதாவது பெரிய குண்டு அப்படி ஏதோ வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால அவர் பிரேக் அடிச்சிருக்காருங்க. பிரேக் அடித்தாலும் என்னாச்சுன்னா, பேக்கில் வந்த ஒரு பைக்கை பார்த்தீங்கன்னா, அவர் இவருக்கு பேக் வீலில் இடித்து அவரும் கீழே விழுந்திருக்காரு, இவரும் நல்லா கீழே விழுந்துட்டாருங்க. கீழே விழுந்ததில் என்னென்னா, இவர் அந்த ரோட்டில் இருந்து சைடில் தான் ஒதுங்கி தான் போயிருக்காப்புல. ஸோ அந்த மண் சைடில் விழுந்ததில் கொஞ்சம் முட்டில் சின்ன ஃப்ராக்சர் ஆயிருக்குங்க. ஸோ அது அவர் அந்த அளவு கண்டுக்காமல் அந்த அளவு பெயின்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். பட் பைதவே பார்த்தீங்கன்னா, அதை 2வது தாங்க 1 week 2 months மேலே ரெடி பண்ணிட்டு பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சு, ஸ்கேன்லாம் எடுத்து ரெடி பண்ணும்போது தாங்க தெரியுது சம்பவம் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஃபீல் பண்ணிட்டு போகும்போது சொல்கிறாங்க. ஸோ என்னாச்சுன்னா, அவருக்கு அந்தால பேக்கில் வந்து ஒரு இடித்து, ஸோ இவர் கீழே விழுந்து அப்புறம் ஆஸ்பத்திரிலாம் போய் செக் பண்ணி பார்க்கவும் முடியல. சின்ன முட்டு சைடில் தாங்க சின்ன ஃப்ராக்சர் ஆகிருக்கு போல இருக்குது. ஸோ அது பார்க்கும்போது அந்தளவுக்கு பெருசாக தெரிலங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு நாட்கள் கடந்து போக தாங்க அவருக்கு ரியலைஸ் ஆகிருக்குங்க. ஸோ அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த முட்டு வந்த இடத்துல கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவர் அது பெயின் சாதா முட்டு வலி தானே. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூமில் எங்கே ஒர்க் பண்ணுறாருங்க. அவர் Yamaha ஷோரூமில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் டெக்னீஷியனாக இருக்கனால அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நின்றுட்டு வேலை பார்க்க மாதிரி தாங்க இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ அதனால் அவருக்கு அந்த பெயின் தான் நினச்சி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டாரு. பை த வே 1 week அந்த மாதிரி தாண்டும் போது தாங்க தெரியுது ரொம்ப பெயினாக இருக்குது போல இருக்குது அவருக்கு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஆஸ்பத்திரியில் போய் அதனால் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துருக்காருங்க. நல்ல வேலை ஜெராக்ஸ்ன்னு சொல்ல வந்தேன், எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்காருங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்த உடனே மாப்பிள்ளைக்கு தெரிய வந்திருக்கு சம்பவம் இப்படி ஆகிருக்கு, அதில் ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது சர்ஜரி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால் முட்டு சைடு சென்டரில் ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று, அது லைட்டாக அங்கேயும் லெஃப்ட் ரைட்டு அங்கேயும் வாங்கிட்டு இருந்துருக்குங்க. ஸோ அதனால் எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பிறகு தெரிஞ்சிருக்கு இப்படி தான் சம்பவம் அப்படின்னு சொல்லி, அதனால் டாக்டருக்கு பரிந்துரையெல்லாம் கேட்டு எடுத்து அதனால் சர்ஜரி பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்கமெல்லாம் பார்த்துருந்துங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகியிருந்தாலும் வீட்டுக்கு வந்திருக்காப்புல. சரி, அப்போ வந்து இப்போ ஃபியூ days தான் இருக்கும் வீட்டுக்கு. ஸோ அதனால் மாப்பிள்ளையிட்ட ஒரு 8 பார்த்துட்டு அதனால் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு அதனால் வரணுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது முடிஞ்ச வரையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு ஆபத்துங்க. ஏன்னா பார்த்துட்டு நம்ம தாங்க போகணும். ஏன்னா பைக்கை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேங்க, கார்னா கூட அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஆபத்து நண்பா. எப்போ எவன் எங்கேருந்து வரும் ஒன்றுமே தெரியாதுங்க. நம்ம தாங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்து 10 வாட்டி திரும்பி பார்த்து தாங்க போகணும். ஏன்னா ஒருக்க தட்டு போட்டு கீழே விழுந்தோன்னா விழுந்தே தாங்க.
ஏன்னா நம்ம பைக்கு விழுந்து ஸ்பேர் கூட ஈஸியாக மாற்றிடலாம். பட் கை காலோட ஸ்பேரை மாற்றவே முடியாது. மாற்றினாலும் அது பழைய மாதிரி, அதாவது ஒரிஜினல் மாதிரி இருக்காது. ஸோ நிறைய பேர் தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா நம்ம ஒதுங்கி போனாலுமே டக்குன்னு சாடி வரவங்க வரதான் அவங்க செய்வாங்க. நம்ம தான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். நம்ம இன்னும் அலட்சியமாக பிரேக் அடிக்காமல் நம்ம ஒதுங்கிடுவான்னு சரி நம்ம அலட்சியமாக போனோம்னா ஒதுங்கவே மாட்டான். நம்மளும் பிரேக் அடிக்காமல் அதில் டமாலும் கேட்குங்க. இதுதான் நிலவரம். ஸோ ரொம்ப பயமாக தாங்க இருக்குது ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கே. மேக்ஸிமம் நம்ம ரைடு ஏகப்பட்ட இடம் போயிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதோட நமக்கு இந்தந்த ஊரில் எப்படி எப்படி இருக்குங்கிறத நம்ம டீட்டெயில் நமக்கு தெரியுங்க. ஏன்னா கர்நாடகா ஸ்டேட் வரைக்கும், அதாவது பெங்களூர் வரைக்கும் நம்ம ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெங்களூரெல்லாம் பயங்கரம்னா சொல்லவே வேண்டாம். பங்கமாக வந்து கீழே விழுவாங்க. அதான் நம்ம ஃப்ரெண்ட்லேருந்து விழுவாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லவே வேண்டாம் நண்பர்களே. சரி, நம்ம மாப்பிள்ளை வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு வழியாக நம்ம மாப்பிள்ளை வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. வண்டி இதில் விடும், நிழலாக இருக்குது. இதில் தான் கொஞ்சம் வெயில் இல்லை. ஏய், ஒரு குத்துருட்டா இருக்கு. என்ன கதை? எந்த சுச்சி எங்க இருக்கு? என்ன ஒரே குத்துருட்டா இருக்கு. என்ன கதை? நம்ம அப்படியே படுக்க போட்டாங்களா? இது இந்த கம்பெனிலாம் எதுக்கு? இது விளையாடையா? ஓஹோ, இப்போ என்ன சர்ஜரி பண்ணி மாவு கிட்ட போட்டிருக்கோ? பெல்ட் போட்டிருக்கோ? ஓஹோ, ஐடியா தாங்க பண்ணணும். சரி, இப்போ என்ன கதை? எப்போ ரெக்கவர் ஆகும்? சீக்கிரம் ஆகுமா? சரிதான். 7-9 இருந்திருக்கலாம். அப்படிதானே 7? ஆமாம் நண்பர்களே, பாருங்க இப்போ எவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணி எவ்வளோ பெரிய கெட்டு முட்டில் போட்டுருக்காருன்னு பாருங்க. சரி, இப்போ கால் பரவாயில்லையே இப்போ. ம், ஓ சரி, அந்த முட்டன் சைடு அங்கே வந்துவிடாது. அப்படிதானே? ஆ ஆ ஆ ஆ ஓ ஓ, போல்டு போட்டு வச்சிருக்கேன் அந்த இது போட்டு ஜாயிண்ட் மாதிரி. அப்ப இது கிட்டத்தட்ட இது எத்தனை நாளைக்கு குணம் டாக்டர் சொன்னா இருக்கும்? இப்போதைக்கு 10 நாள்ல பிசியோ கொடுப்பாராம். பிசியோ கொடுப்பாரு தான். பிசியோ கொடுத்து காலை கீழே ஊடி நடக்கலாமா. அதுக்கப்புறம் பிசியோ கொடுத்து கால் மாடணும். ஓ, இப்போ டேட்டா கிட்டத்தட்ட 10 நாள்ல இதாக விட்டுதானே? 10 நாள்ல டாக்டர் சொன்னார். 10 நாளுக்கு அப்புறம் பிசியோ கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி வரும். அப்படிதான் இருக்கிற அப்புறம் கொஞ்சம் நீட்டாக நடக்கிறது தக்கனா வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 10 days மேலே ஆகும். நொண்டி நடக்கலாம். ஆனா ஃபுல்லா கம்ப்ளீட்டா வளையறதுக்கு ஒரு மாசம் ஆகும். ஒரு மாசம் ஆயிரும். சரி, எக்ஸாக்டா எப்படி எந்த விஷயம் நடந்தா? அது சட்டா நம்ம மக்கள் லைட்டா அப்படி ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி சம்பவம் நடந்தா? இவ்வளவு பெரிய அடி, அதாவது சர்ஜரியே பண்ணிருக்கு அப்படின்னா எந்த மாதிரி நடந்ததுங்கிற டீட்டெயில சொல்லலாம். அதாவது கொழுப்பு எடுப்பது கூடுதலாகி போச்சு. அது மட்டும் இல்லாம நானும் அடிக்கடி சொல்றேன், கண்டிஷனா ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனா ஃபாலோ பண்ண கேட்க மாட்டேங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமங்கிறது கூடுதலாகி போனதுனால, சொல் பேச்சு கேட்காததுனால கொடைக்கானலுக்கு போயிட்டு இருந்தேன். சோடு மழை விழுந்துட்டு இருந்தேன். கொடைக்கானல் போயிட்டு இருந்தேன். அப்ப நானும் இன்னொருத்தனும் போயிட்டு இருந்தோம். அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பீடா போயிட்டு இருந்தோம். என் வண்டியில எவ்வளவு ஸ்பீடா போகும்னு தெரியுங்களா? அப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்த உடனே டக்குனு பிரேக் அடிச்சேனா, பேக்ல இருந்தா அப்படியே கொண்டு வந்து பிரேக் அடிச்சான். ஏன் வந்து பிரேக் அடிச்சதுல இந்த கால் டிவைடர் இடம் போய் மோதி விட்டது. மோதி விட்டு முட்டு இவ்வாறு வெளியில வந்து விட்டாரு. அதுதான் நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தெரியல, வேலை பார்க்க வரைக்கும் தெரியல. ஆனா வலி அதிகமா இருந்ததுக்கு அப்புறம் தெரியும். அப்படிதான் ஸ்லோ பிளேல ஆகுனா டிஸ்லோகேட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா நவுந்து வந்துடும். ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இதுல பண்ணிருக்க சர்ஜரிக்கு நேம். ஸோ ஏகப்பட்ட, அதாவது முட்டில், அதாவது உள்ள ஒரு சின்ன கிண்ணம் தாங்க முட்டில் இருக்கும். ஸோ அது நவுந்து வந்த காரணத்தினால ஒரு பெரிய சர்ஜரி ஒன்று பண்ணியிருக்காப்புல. பண்ணி ஒரு 10 days வேறு ஃபுல் ரெஸ்ட்டு தாங்க. இன்னும் பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்பார், வேறு வழியே கிடையாது. அதனால இப்போ என்ன நம்ம மாப்பிள்ளை என்ன பண்ண போறாருன்னா, ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் பிசியோ கொடுக்கணுங்க. பிசியோ கொடுத்த அப்புறம் தாங்க இந்த இது ஃபுல்லாகவே அவரு ரெக்கவர் ஆகி வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏகப்பட்ட பிளான் பண்ணியிருந்தோங்க. அதாவது எங்கெல்லாம் போனோம், இனிமேல் எங்கெல்லாம் போனாங்க நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் அதுக்குள்ள சின்ன ஒரு இன்சிடென்ட் அப்படி ஆயிட்டுங்க. ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு நேச்சர் தான் இப்படி வரக்கூடாது.
அதனால முடிஞ்ச வரைக்கும் யார் பைக் ஓட்டாலுமே மேக்ஸிமம் முடிஞ்ச வரையும் பார்த்துட்டு கவனமா ஓட்டுங்க. நம்ம 7 போனாலுமே வேலையில போற வந்தா கண்டிப்பா நம்ம வெட்டிகளை வர வாய்ப்பு இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உஷாரா கொஞ்சம் ஒதுங்கியே போங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா பைக் எல்லாம் ஓட்டுங்க. ஆனா அடுத்தது இது ரெடியானா அதுக்கு மெயின் அப்டேட் நிறைய இருக்குங்க. நம்ம சேனலுமே அப்டேட் நிறைய கம்மிங் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த நம்ம மாப்பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த நிறைய ரைடு பிக் அப்டேட் நிறைய இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் அதுக்குள்ள நாங்க ஏன் பைக்கா இருக்கட்டும் மயில் வாகனமா இருக்கட்டும், எனக்கு இப்பதான் கோபுரம் ஆஃப் ஆகுதா கோபுரம் ஆனது நம்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நம்ம மயில் வாகனமா இருக்கட்டும், நம்ம மாப்பிள்ளைக்கு பைக் BMW இருக்கட்டும், ஸோ அது ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ் இந்த 10 டேஸ்க்குள்ள ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரைடு வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்குள்ள நம்ம மாப்பிள்ளைக்கு காலம் குணமாயிரும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம குயிக்காக எல்லாமே ரெடி பண்ண மாதிரி பார்ப்போம். கிட்டத்தட்ட அது மட்டும் இல்லாமல் நம்ம மாப்பிள்ளை பைக் எங்கே இருக்குது உள்ளதாங்க நிற்கி. அதை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்தில் காட்டுறேன். அதை நீங்கள் பாருங்க. ரெஸ்ட் இன் பீஸ் அது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காப்புல ஜம்முன்னு. BMW எங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு வாங்க காட்டுறேங்க. ஸோ நான் பாருங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி அம்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காருங்க. ஸோ நம்ம மயில் வாகனம் மட்டும் தாங்க சேமே வரும். நம்ம ரைடு போகும்போது தாங்க இவர் எடுப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவர் ரெஸ்ட்டு தாங்க ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருப்பார். அதாவது நம்ம ரைடு போகும்போது தட்டி எழுப்புவாங்க, சிங்கம் மாதிரி சீறிடுவாருங்க. ஸோ ஃபுல்லாக ரெடியாக ஜம்முன்னு பார்த்தாலுமே தெரியுங்க. பாருங்க பேக்கில் இருக்குது டாப் ராக்குங்க. டாப் பாக்ஸ் தான் கிட்டி வச்சிருக்காரு. பக்காவாட்டு எல்லாமே சுட்டாப்பில் ஜம்முன்னு மாட்டி வச்சிருக்காருங்க நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா. சரி ஓகேங்க, பிரச்சனை இல்லை, ஜம்முன்னு இருக்குது. நம்ம அடுத்தது பார்க்கலாங்க. அதில் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிளான் பெண்டிங்கில் இருக்குங்க. நிறைய பிளான் பெண்டிங்ல இருக்கு. எனக்கும் நிறைய பிளான் பெண்டிங்ல இருக்கு, அவனுக்கும் நிறைய பிளான் பெண்டிங்ல இருக்கு. ஸோ நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி சின்ன இன்சிடென்ட் ஒரு பெரிய இன்சிடென்ட் இப்படி ஆகிட்டுங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஆனது ஆகிப்போச்சு. அதனால இப்போ என்ன மேட்டர்னா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதே பிளான் கரெக்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் இது ரெக்கவர் ஆனா சென்னை போகிறோம். ஆனால் சென்னை போகிறோம், அதுக்கப்புறம் நிறைய பிளேஸ் போகிறோம். ஏகப்பட்ட பிளேஸ் நம்ம கண்டிப்பாங்க ஏகப்பட்ட பிளேஸ் நம்ம மைண்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னும் கவர் பண்ணாத ஒரே இடம் தமிழ்நாட்டுல இல்லைன்னா சென்னை. அதுக்கு ஒரு 2-3 பிளேஸ் தான் இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை ஏரியா கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம மாப்பிள்ளையே கால் ரெக்கவரி ஆயிரும் நம்பிக்கை இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சேர்ந்து நம்ம போற மாதிரி தான் இருக்கும். நம்ம கேகே ஃபேமிலி கண்டிப்பா நம்ம நிறைய பிளாக் நம்ம சேனல்ல வரப்போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. ஏன்னா இது மட்டும் இல்லாமல் பைக் நம்ம நிறைய அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் கொஞ்சம் அப்டேட் ரெடியாக வேண்டியது இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சேனல் அப்டேட் கம்மிங் வர வேண்டியது இருக்கு. ஸோ வெயிட் அண்ட் சி நண்பர்களே, பார்க்கலாங்க முடிஞ்ச வரைக்கும். சரி சீக்கிரமானவே இருக்கும் பார்ப்போம். கை ரொம்ப வலிக்குதுங்க. ஏன்னா நம்ம இது கொண்டு வரலாங்க, அதாவது ஹோல்டர் கொண்டு வரல, மொபைல் ஹோல்டர் கொண்டு வரல. ஸோ நல்லா கை வலிக்குது. ஆங்கிள் எப்படி இருக்குன்னு முக்கியமாக தெரிலங்க. ஏன்னா ஒரு சைடாக தான் பிடிச்சி வச்சிருக்கேன். கோபுரில் சார்ஜ் கம்மியாக இருக்காது, நம்ம ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ பிரச்சனை இல்லைங்க, பறத்திடும் கண்டிப்பாக. இனிமேல் நம்ம தான் நண்பர்களே. ஸோ நம்ம பறத்தோம், வேறு வழியே கிடையாது. பறக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் பார்க்கலாங்க. வேற ஏதாவது இருக்கா ஐடியா? அப்புறம் சென்னையில ஒரு நியூவான ஆள் இருக்கு. அந்த ஆளு விரைவில் இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம சேனல், அதாவது நம்ம கேகே ரைடர் அபிஷியல் சேனல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஃபேமிலியில நிறைய பேர் ஆட் ஆக போறாங்க. இது அதாவது நாங்க 2 பேரும் இப்போதைக்கு நாங்க இருக்கோங்க ஒரு ஃபேமிலி ஆட்டு. ஸோ நம்ம ஆட் ஆக நிறைய யார் வந்தாலுமே நம்ம அவங்களோட ரைடு போக ரெடியா தான் இருக்கும். ஸோ அவங்களையும் நம்ம கூட சேர்த்துட்டு அவங்க கூட நம்ம போற ரெடியா தாங்க இருக்கும் ரைடுக்கு. எங்கனாலும் நம்ம போகலாங்க. இன்னும் போக போக நம்ம ஸ்குவாட், அதாவது நம்ம கேகே ஸ்குவாடா இருக்கிறது கொஞ்சமா பெருசாக டெவலப் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தாங்க நிறைய அப்டு கம்மிங் வீடியோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, வரோம், ஒளிக்கிறோம், தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கோங்க. ஓகே நண்பா. ஸோ வந்தாச்சு, நம்ம டீட்டெயிலாக விசாரிச்சாச்சுங்க. ஒரு 10 டேஸ் அவர் பிஸியாக கொடுக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் வேலைகள் நிறைய இருக்குங்க. ஸோ அது அந்த டைம், அதாவது இந்த ப்ராசஸிங் டைமுக்குள்ளேயே நம்ம மயிலாகடந்தையாக இருக்கட்டும், நம்ம BMW நம்ம மாப்பிள்ளைக்கு வண்டியாக இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் அதே கொஞ்சம் ப்ராசஸிங் பண்ணி ரெடி பண்ண மாதிரி தான் இருக்கும். சரி ஓகேங்க, ஆனதாச்சு. இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தரமான சம்பவம் வரப்போகுது நம்ம சேனலில். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா மட்டும் தாங்க உங்களுக்கு தெரியும். ஓகே நண்பா, நம்ம நெக்ஸ்ட் ரைடு, அதாவது நெக்ஸ்ட் vlogல மீதியை பார்க்கலாங்க. உங்களிடம் இந்த விடைபெற்று உங்களால் கேட்க நண்பா மற்றும் நமது மாப்பிள்ளை. BMW. நன்றி, வணக்கம்.